கோதுமை ரவை பண்ணும்போது பச்சை மிளகாய்க்கு பதிலாக சிகப்பு மிளகாயை பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. வெங்காயம் நல்லா வசந்ததுக்கு உப்பும் கலந்துக்கலாம். உப்பை போட்டு வதக்குனீங்கன்னா வெங்காயம் சீக்கிரத்தில் வதங்கிடும். பூண்டு கோதுமை ரவைக்கு தட்டி கலந்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். எளிதாக சாப்பிடலாம். மனமும் சுவையும் கூடுதலாக இருக்கும். அதனால் ஒரு பை பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கலந்து இப்படியே நல்லா வெந்துடணும். இப்படி நல்ல குழைய வெந்தாதான் சாப்பிட டேஸ்ட்டு. இதில் நீங்கள் தயிர் சர்க்கரை தூள் எது வேணுமோ போட்டு சாப்பிடலாம். சட்னி வச்சு சாப்பிடலாம். இஞ்சி பூண்டு ருசியை கூட்டும்.